வணக்கம். இதற்கு முன்னைய பதிவில் நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செயல்கள் அல்லது பழக்க வழக்கங்களை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது பழைய பழக்க வழக்கங்களை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கிய அமைப்பு யூஸ்டு டு, பி யூஸ்டு டு, நாட் யூஸ்டு டு, வுட் அல்லது இட் வாஸ் காமன் ஃபார் ஆர் ஹேவ் அ ஹேபிட் ஆஃப். இந்த மாதிரி வாக்கிய அமைப்புல நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வாங்க நம்ம வகுப்புக்கு போகலாம். முதல்ல யூஸ்டு டு. யூஸ்டு டு அப்படிங்கிறது முதல்ல இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் பண்றதே இல்லை அப்படின்னா அதுக்கு நாம யூஸ் பண்றது யூஸ்டு டு அப்படிங்கிற வாக்கியம். ஃபார் எக்ஸாம்பிளா, நான் முதல்ல சீக்கிரமா எந்திரிப்பேன் அப்படின்னா ஐ யூஸ்டு டு கெட் அப் இயர்லி. நான் முன்னையெல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சிருவேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இது நானா சொல்றது. இதே நான் பி யூஸ்டு டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணேன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்றாங்க ஐ கோ டு மார்க்கெட் ட்வைஸ் எ வீக். அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு பதிலாக சொல்றேன், நான் இதுக்கு முன்னால நானும் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ am used to go to market once a week. முதல்லாம் நானும் வாரத்துக்கு ஒருக்கா போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நாம யூஸ் பண்ணலாம். I am used to or I was used to. இதே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லலாம். அதாவது நான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இப்போ நான் வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டேன். I am used to go to market once a week. நான் முதல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் வாரத்துக்கு ஒருக்கா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ்டு டு யூஸ் பண்ணி சொல்லலாம். இதே ஐ வாஸ் யூஸ்டு டு அப்படின்னா நான் முதல்ல அப்படி இருந்தேன். ஐ வாஸ் யூஸ்டு டு கோ டு மார்க்கெட் ட்வைஸ் எ வீக். நான் முதல்ல வாரத்துக்கு 2 தடவை மார்க்கெட் போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஐ வாஸ் யூஸ்டு டு அப்படின்னு சொல்லலாம். இதே ஐ ஹேஸ் பீன் யூஸ்டு டு அப்படின்னா நான் இப்ப ரீசெண்டா போயிட்டு இருந்தேன், இப்ப இல்லை. இதுக்கு முன்னால நான் அப்படி போயிட்டு இருந்தேன், இப்ப அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் பீன் யூஸ்டு டு அப்படிங்கிறத நாம யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஐ ஹாவ் பீன் யூஸ்டு டு ஒர்க்கிங் லாங் ஹவர்ஸ். நான் நீண்ட நேரம் பணி செய்யறதுக்கு பழக்கமா தான் இருக்கு, எனக்கு பழகிடுச்சு அப்படிங்கிற மீனிங்ல யூஸ்டு டு லாங் ஹவர். யூஸ்டு டு ஹாவ் பீன் யூஸ்டு டு அப்படிங்கிறது ரொம்ப பழகிடுச்சு, நான் மீண்டும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வாக்கிய அமைப்பு. ஐ ஹாவ் பீன் யூஸ்டு டு கோயிங் ஆர் பர்ச்சேசிங் வெஜிடபிள்ஸ். ஐ ஹாவ் பீன் யூஸ்டு டு பர்ச்சேசிங் வெஜிடபிள்ஸ். நான் எனக்கு அதை பர்ச்சேஸ் பண்றதுல நல்ல அனுபவம் ஆயிடுச்சு, பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஐ ஹாவ் பீன் யூஸ்டு டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாட் யூஸ்டு டு யூஸ் பண்ணோம்னா என்ன மீனிங் ஆகும் அப்படின்னம்னா, எனக்கு அதில் பழக்கமே இல்லை, இதை ஃபர்ஸ்ட் டைமாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் நாட் யூஸ்டு டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். நான் இந்த காரமான உணவுகளை சாப்பிட்டு பழக்கமே இல்லை, நான் இப்போ தான் சாப்பிட்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிடும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது, டிஸ்டர்ப் ஆகுறேன். ஸோ அப்போ நான் சொல்லிக்கிறேன், I am not used to eating spicy food. I am not used to living in big city. நான் ரொம்ப பெரிய நகரத்துலலாம் வாழ்ந்து எனக்கு பழக்கமே இல்லை, ஆனால் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் ப்ரமோஷன் ஆர் ஷிஃப்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஐ ஹாவ் டு ஒர்க் இன் த பிக் சிட்டி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் சொல்கிறேன், ஐ எம் நாட் யூஸ்டு டு லிவிங் இன் அ பிக் சிட்டிஸ். ஷி இஸ் நாட் யூஸ்டு டு ஸ்பீக்கிங் இன் பப்ளிக். அப்போ ஒருத்தர் பேசி முடிக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் வச்சு நான் சொல்றேன், she is not used to speaking in public. அவங்களுக்கு பொதுவெளியில பேசி பழக்கம் இல்லை அப்படிங்கிறத நான் கமெண்டா பாஸ் பண்றேன். ஒருத்தர் பேசுறாங்க, அவங்க பேசுறத வச்சு நான் கமெண்டா பாஸ் பண்றேன். she is not used to speaking in public. I am not used to getting up early. ஒரு சூழல்ல நேரமா வரணும், ஆனா நான் நேரம் கழிச்சு வந்துட்டேன், அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவேன். நான் எனக்கு காலையில் நேரமா எழுந்திரிச்சு பழக்கமே இல்லை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல ஐ எம் நாட் யூஸ்டு டு கெட்டிங் அப் ஏர்லியர்.
இதுல எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், டூ யூஸ் பண்ண பிறகு வெர்பா இருந்துச்சுன்னா அந்த வெர்பு ஒன் ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு. இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்க நான் ஐஎன்ஜி ஃபார்ம்ல டென்ஸா யூஸ் பண்ணல, இது ஒரு நவுனா தான் யூஸ் பண்றேன். லிவிங், ஈட்டிங், ஸ்பீக்கிங், பேச்சு, வசித்தல், சாப்பிடுதல், இதெல்லாம் வெர்பா இல்ல, ஒரு நவுன் டெர்ம்ஸா தான் யூஸ் பண்றேன். ஈட்டிங் ஃபுட் ஆர் ஈட்டபிள் ஃபுட், லிவிங், லிவபிள் சிட்டிஸ், அந்த மாதிரி நான் நவுன் டெர்ம்ஸை தான் யூஸ் பண்றேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதுக்கப்புறமா வெர்பு ஒன் தானே வரணும், இங்கெல்லாம் ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கே தப்போ அப்படின்னு நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். சில இடங்கள்ல டூக்கு அப்புறம் ஜெரன் ஃபார்மும் யூஸ் பண்ணலாம். ஆனா அது வெர்பா இருக்கக்கூடாது. ஸோ இங்க ஆம் வந்திருக்கு. ஆம் ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட், அதுல தான் நாட் யூஸ் டு யூஸ் பண்ணிட்டணும் அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இங்க ஈட்டிங் அப்படிங்கிறது டென்ஸோட சம்பந்தமே கிடையாது. ஆம் ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட்ல நாட் யூஸ் டு இன்க்ளூட் பண்ணல. இங்க ஈட்டிங் அப்படிங்கிறது ஃபுட்டோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. இது டென்ஸோட கனெக்ட் ஆகுது, ஃபுட்டோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. இது பி ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஐ எம் ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட் அப்படிங்கிற டென்ஸ் ஃபார்ம்லேயே கிடையாது இது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்குங்க, அப்பதான் நீங்க கன்ஃபியூஷன் இல்லாம பேச முடியும். ஸோ இதை நீங்க ஐ எம் ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட், நான் காரமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அதுல நான் நாட் யூஸ்டு டு யூஸ் பண்ணல. ஐ எம் நாட் யூஸ்டு டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அல்ல, சாப்பிடுவதற்கு. ஸோ ஈட்டிங் அப்படிங்கறது இங்க நவுனா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சாப்பிடுவதற்கு, வசிப்பதற்கு, பேசுவதற்கு, எழுதுவதற்கு அப்படிங்கிற டூ கெட்டிங், டூ ஸ்பீக்கிங், இந்த டூவோட சேர்ந்துதான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். எழுவதற்கு, பேசுவதற்கு, வசிப்பதற்கு அப்படின்னு. இங்க நான் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மீனிங்ல கிடையாது. ஸோ நாம டூக்கு அப்புறமா இந்த ஜெரன் ஃபார்மும் யூஸ் பண்ணலாம். சரி, ஸோ இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இந்த ஆம் ஃபார்மு, நாட் யூஸ்டு டு, இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் சொல்றாங்க அதுக்கு நான் பதிலா சொல்லும் போது நான் சொல்லலாம். ஐ கோ டு மார்க்கெட் ட்வைஸ் எ வீக், நான் வாரத்துக்கு 2 நாள் மார்க்கெட்டுக்கு போறேன் அப்படிங்கும்போது ஐ எம் யூஸ்டு டு கோயிங் மார்க்கெட் ஒன்ஸ் எ வீக். யூஸ்டு டு கோயிங் மார்க்கெட் ஒன்ஸ் எ வீக், நான் மார்க்கெட் போவதற்கு நான் வாரத்துல 1 நாள் மார்க்கெட் போறதா போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ பி யூஸ்டு டு, நாட் யூஸ்டு டு, இது ரெண்டுமே எப்ப நம்ம ஒருத்தர் சொல்றதுக்கு பதிலா சொல்ற போது யூஸ் பண்ணலாம். இதே தான் உட்டுமே. உட்டு அப்படிங்கிறது எப்படின்னா, இது மறுபடியும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் சொல்றாரு ஐ கோ டு மார்க்கெட் ட்வைஸ் எ வீக், நான் வாரத்துல 2 நாள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன், ஐ வுட் கோ டு மார்க்கெட் ஆன் வீக்கெண்ட்ஸ், நான் வார இறுதி நாட்கள் வீக்கெண்ட்ல தான் நான் மார்க்கெட்டுக்கு போவேன் அப்படின்னு நான் சொல்றது. அதாவது நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா வாரத்துல கடைசி நாள் மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் பண்றேன், ஒரு பர்டிகுலர் நேரத்துல மட்டும் பண்றேன் அப்படிங்கறத பதிலா அல்லது ஆறுதலா சொல்றதுக்கு நம்ம would யூஸ் பண்றோம். ஸோ யூஸ்டு டு அப்படிங்கிறது நானா தன்னிச்சையா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவும், பி யூஸ்டு டு, நாட் யூஸ்டு டு அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்றதுக்கு பதிலா நானும் அப்படித்தான், அது என்னுடைய இது பழக்கம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பி யூஸ்டு டு, நாட் யூஸ்டு டு யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்த பதிவுல நம்ம இதனை தொடர்ச்சியா பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, நாம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.